ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் அன்பான தேவ ஜனங்களே, பிதாவினுடைய கிருபையும் ஆவியானுடைய தயவும் அவரை தேடும் எல்லா ஜாதி ஜனங்கள் மேலும் இயேசுவின் நாமத்தில் எப்பொழுதும் தயவாய் இறங்கிக் கொண்டே அது இருக்கும். வேத வசனத்தை வாசிப்பதில் வாஞ்சியுள்ள ஜனங்களாக நீங்கள் இருங்கள். கர்த்தருடைய வசனம் உங்களை புதுப்பிக்கும், உங்களை வழி நடத்தும். எல்லா நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல், பின்வாங்காமல், கவலையில் மூழ்கிவிடாமல், எப்பொழுதும் என் தேவன் எனக்காக அவளோடு காத்திருக்கிறார் என்ற வாஞ்சியோடு கூட அப்பா பிதாவை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தில் கூப்பிட நீங்கள் ஆரம்பியுங்கள். தேவக்கரம் உங்களோடு இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பரிசுத்த ஆவியான தேவன் இப்படியான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நமக்கும் அவர் சொல்லுகிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்தே இறங்கி வருகிறது. அவ்விடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வெறுமையின் நெடலும் இல்லை. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம்! எல்லா நேரத்திலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உறுதியாய் போதித்திருக்கிற கட்டளை இருக்கிற போதனை என்ன? பரலோக பிதாவை நோக்கி என் நாமத்தில் நீங்கள் ஜெபியுங்கள் என்ற அந்த கட்டளை தான். என்றால் பரலோக பிதாவிடத்திலிருந்தே அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் நன்மையான அடையாளங்களும், நன்மையான சுகபலன்களும், நன்மையான அற்புதங்களும், எல்லாம் நன்மையான கதவுகள் திறக்கும் ஆசீர்வாதங்களும் அவரை தேடுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் எப்பொழுதும் வருகிறது. பரிபூரணமான ஆசீர்வாதங்கள், பரிபூரணமான அபிஷேகம், பரிபூரணமான அடையாளம் பிதாவிடத்திலிருந்தே, அதுவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்தே, அதாவது ஒளியில் வாசம் என்னும் பரலோக தகப்பனிடத்திலிருந்தே இயேசுவின் நாமத்தில் நமக்கு கிடைக்கிறது. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பிதாவை நோக்கியே ஜெபித்தார். எல்லா வேளையிலும் அவர் பிதாவின் சமூகத்தை அவர் தேடினார். என்றால் பிதாவிடத்திலிருந்தான் மனித வாழ்வுக்கு ரட்சிப்பு வந்தது, மீட்பு வந்தது, கிருபை வந்தது, இரக்கம் வந்தது, தயவு வந்தது, அடையாளம் வந்தது, அற்புதம் வந்தது. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அருமையானவர்களே, இதோ ஜோதிகளின் பிதாவாம் ஒளியின் தேவனாம் பரலோக பிதாவிடத்துல எப்பொழுதும் நன்மையானவைகளே எனக்கு வருகிறது. ஒருவேளை சில காரியங்கள் தடைப்படலாம், அதற்கும் ஒரு காரணம் உண்டு. என்றால் அதிலும் மேலானதை தேவன் செய்ய போகிறார். ஒருவேளை சில காரியங்களுக்கு பதில் வராமல் போகலாம், அதற்கும் ஒரு அடையாளங்கள் உண்டு. என்றால் தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான ஒரு பெரிய நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை தன் பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் என் தகப்பன் நல்லவர், என் பரலோக பிதா நல்லவர், எல்லா அடையாளங்கள், எல்லா அற்புதங்கள், எல்லா விடுதலை, எல்லா ரட்சிப்புக்கும் மேலாய் எல்லாம் வல்லவரான தன்னையே தன் குமாரன் இயேசு கிறிஸ்துவாக என் மீட்புக்காக, என் ரட்சிப்புக்காக, என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக, என் அபிஷேகத்திற்காக, என் சுகபலத்திற்காக என் பிதா அனுப்பினாரே. அவர் எவ்வளோ நல்லவர்! இன்றைக்கும் என்னிடத்தில் எத்தனையோ குறைபாடுகள் உண்டு. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து பிதாவாகிய தேவன் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாமல், நம்முடைய தவறுகளுக்கு ஏற்ற தண்டனைகளில் நாம் ஒருபோதும் சிக்கிவிடாமல் எல்லாவற்றையும் நமது வாழ்க்கையில நன்மையாய் செய்து கொண்டு வருகிறாரே. நம்முடைய பரலோக தகப்பன் எத்தனை நல்லவர்! அவ்விடத்திலிருந்து எத்தனை நன்மையானவைகள் நமக்கு கிடைக்கிறது. இதுவரைக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவிடத்திலிருந்து வர்ணிக்க முடியாத நன்மைகளும், வர்ணிக்க முடியாத அடையாளங்களும், அற்புதங்களும் நமது வாழ்வில் வந்ததே. நினைத்து பார்ப்பதற்கே ஆச்சரியமாய் இருக்கிறதல்லவா? இத்தனை நன்மையானவைகளை நமக்கு செய்த தகப்பன் தொடர்ந்து நமது ஜீவிய காலமெல்லாம்
அவரை தேடும் போதெல்லாம் எனக்கு நன்மையானவைகளே என் தகப்பன் தருகிறார். என் தாய் என்னை மறந்தாலும் என் பிதா என்னை ஒருபோதும் மறக்கவே இல்லை. ஆகவே கிறிஸ்து இயேசுவின் வழியாக எப்பொழுதும் எந்நேரமும் எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட இக்கட்டு வேலையிலும் கூட என் பரலோக தகப்பன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னை எவ்வளவாய் பலப்படுத்துகிறார். நன்மையானவைகள் அவரிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி, அருமையானவர்களே, எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மனம் கலங்கி விடாமல் தனிமையில போய் இயேசுவின் நாமத்தில் அப்பா பிதாவே என்று பிதாவை உறுதியோடு பற்றி கொள்ளுங்கள். எல்லாம் நன்மையாக மாறும். நன்மையான அடையாளங்கள் வரும். நன்மையான வாசல்கள் திறக்கும். நன்மையான சுகம் கிடைக்கும். நன்மையான எதிர்காலம் கிடைக்கும். எல்லா சம்பவத்தையும் கிறிஸ்து இயேசுவினால் பிதாவானவர் நன்மையாகவே அவர் முடிய பண்ணி மகிமைப்படுகிறவர். அவரே நோக்கி பார்ப்போமா? நன்மையானவைகளே தகப்பன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள நேசபிதாவே, எல்லாவற்றுக்கும் மேலாக உமது ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவே எனக்கு பாவ மன்னிப்பாக, ரட்சிப்பாக, விடுதலையாக, சுகமாக, ஆசீர்வாதமாக, அபிஷேகமாக, வல்லமையாக, நித்திய ஜீவனாக நீர் கொடுத்தீரே. உமக்கு கோடி கோடி நன்றி. கிறிஸ்து இயேசு வழியாய் அப்பா பிதாவே, என் வாழ்க்கையில வர்ணிக்க முடியாத நன்மைகளை செய்தீரே. இனியும் கூட என் வாழ்வில் எல்லாவற்றையும் நீ நன்மையாகவே மாற்றி ஆண்டவரே உமது மகிமையை உம்மை தேடும் அது பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறீர். அப்படியே நான் எப்பொழுதும் உம்மையே நோக்கி பார்ப்பேன், உம்மையே சார்ந்திருப்பேன். நன்மையானவைகளே பெற்று உம்மை என்றென்றும் மகிமைப்படுத்துவேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.